என் அன்பிற்குரிய தெய்வ ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, மத்தேயு 15வது அதிகாரம் வசனம் 21 28 வரையிலும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கானானிய பெண்ணை பற்றி சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கானானிய பெண் இயேசுவை காண ஓடோடி வருகிறார். இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே, என் அன்பின் தேவனே, என் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி கெஞ்சுகிறாள். என் மகன் பிசாசின் பிடியினாலே வேதனைப்படுகிறான், அவனை குணமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கே அல்லாமல் வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது ஆகாரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த கானானிய பெண் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து, ஆம் எஜமானனே, நீ சொல்லுவது சரிதான், பிள்ளைகளுக்கு தான் அப்பம் போய் சேர வேண்டும். ஆனால் மேஜையில் இருந்து எஜமானுடைய கரத்தில் இருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்கள் உண்ணுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் பொழுது தேவன் அந்த மகளுடைய விசுவாசத்தை காண்கிறார். அந்த மகனுக்கு பிசாசின் பிடிகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், அந்த மகள், அந்த கானானிய பெண் தன்னை முழுவதும் தாழ்த்தும் போது தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். உண்மையான விசுவாசம், அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் காணப்பட்டாலும் சரி, ஒரு மிகப்பெரிய துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது கேட்கப்படாமல் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தோற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி நின்றாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக காணப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, தேவனை நீங்கள் விசுவாசிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? உங்களுடைய எல்லா கிரியைகளிலும் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக அவருடைய வார்த்தைகளுக்குள் நீங்கள் உண்மையாய் வாழ வேண்டும் என்பதுதான் விசுவாசம். நீங்கள் தேவனுக்குள் உண்மையாய் வாழும் பொழுது விசுவாசத்திற்கு விரோதமான போராட்டம் நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த உண்மையை விட்டு விலகாதிருங்கள். யோபு வாழ்ந்தது போல வாழுங்கள். தேவன் இரட்டத்தனையாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இந்த கானானிய பெண்ணுக்கு கர்த்தர் சுகமளித்தது போல, அவளுடைய மகனுக்கு கர்த்தர் சுகமளித்தது போல, உன்னுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்குள் உண்மையாய் காணப்படும் பொழுது, நீ கர்த்தருக்குள் உண்மையாய் வாழும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவனை நோக்கி பார்ப்பதிலே நீ உறுதியாய் நிற்கும் பொழுது உனக்காக இறங்கி வந்து தேவன் அற்புதத்தை செய்வார். வாய்க்காமல் காணப்பட்டு கொண்டிருந்த எந்த காரியங்களாக இருந்தாலும் தேவன் அதை வாய்க்கும்படி செய்வார். உங்களுக்கு விரோதமானவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படி செய்வார். அற்புதத்தை காண்பீர்கள். God bless you.